அபிராமி வள்ளி கண்ண நாமா சோகாகிற வள்ளிகண்ண சும்மா கும்முனுகிறம்மா. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா கஷ்மனா நெத்தே ரெண்டு இல்லடி அரப்பு தூளு நாடி பாட்டி இது உப்பா சக்கரையான்னு தெரியாதவெல்லாம் குடுத்துற நடத்த வந்தா குடும்பம் உருப்பிடு மாடி. கேள்வி இதெல்லாம் சினிமா பாட்டு. ரெண்டும் வெள்ளையாதான் இருக்கும். அத எடுத்து வாயில லோடுக்குன்னு போட்டுக்கினா உப்பா சக்கரையான்னு தெரிஞ்சு போட்டு அதுக்கு நாத்துக்கடி பாட்டு. கேள்வி உங்க காலத்துல எல்லாம் ஸ்டாருங்கெல்லாம் மத்து மேல குரங்கு மாத்தி குந்தின்னு கால ஆட்டின்னு கவிதைங்கிற பேர்ல பாட்டு பாடினுப்பாங்க. ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. எங்க காலத்து ஸ்டாருங்கெல்லாம் இப்படிதான் பாட்டு பாடினு டாவ் காட்டிப்பாங்க. அக்கா டாவ் காட்டுறதுன்னா என்னக்கா? ஐயா நான் சொல்றேன் கண்ணு, இந்த மாதிரிதான் புட்டு அம்மாவை மூஞ்சி நிறைய அப்பிக்கின்னு மொயமா கதும்பு பூவை வச்சுக்கின்னு உருப்படாத ஒரு பாட்டை பாடி ஆடிக்கின்னு இருப்பாங்களே அதுக்கு பேர் தான் டாவு. ஏங்கா நீயும் வெளில போய் டாவ் கட்ட போறியா? ஐயோ 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 இதமா பேசிக்கினா இந்த சின்ன பொண்ணு ஒரு குடும்ப குத்துவலக பார்த்து வெளில போய் டாவ் கட்டினியான்னு கேக்குது. எம்மாடி இது நீ பேசல, நீ ஏன் பேசல? வேற எவ்வளவு ஒத்தி எழுதி குத்துதா நீ இப்படிலாம் பேசுனுங்கற? எவன் சொல்ல? அவ வாட்ட அவ வாய டர்னு கேக்குறேன். வாய மூடுறி. குடும்ப குத்து விளக்கு மாதிரியா பேசுற? இன்னமா மொரவாசக்காரி மாதிரி டங்கு டங்கு டங்குன்னு போற சும்மா ஆடிக்கிற. அப்படி இன்னாடி சின்ன குழந்தை தப்பா கேட்டுக்கிச்சு. கேவி என்ன உன் காது நான் டமரமா பூச்சா? இப்பதானே உன் எதுக்கு கேட்டுக்கிச்சு. என்னைய பார்த்து வெளில போய் டாவ் காட்டினியா? நானும் அப்படிப்பட்ட பொண்ணா? பாட்டி டாவ் காட்டுறதுன்னா கெட்ட வார்த்தையா? ஐயோ இல்ல கண்ணே, புச்சங்காரன மைக்கே கைக்குள்ள வச்சுக்கிறது பேதான் டாவ். இந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா? என் புள்ளைய மைக்குன்னு என்ன அத்தை விட பார்த்தா நடக்குமா? இல்ல இதுக்கெல்லாம் மயங்குவானா என் புள்ளன்னு கேக்குறேன். கேவி என்ன துட்டு கட்டிக்கிற? உன் புள்ளைய இதே முந்தானையில அப்படி மூஞ்சி வச்சுக்கின்னு உங்க எல்லாரையும் இந்த ஊட்ட விட்டு துரத்துறேன். அப்படி நான் தோத்தல வச்சுக்கோ, என் பேரு வள்ளி கண்ணு இல்ல. அப்ப இப்பவே மாத்திக்க கொல்லி கண்ணு வச்சுக்க. வீட்ல எப்ப பார்த்தாலும் தகராறு தானே. ஐயா அத உடியா. யோ அது கேவிய உடியா. என்னயா புதுசா பொட்டலாம் வாங்கி வந்துக்கிற? அல்வாவா? யோ உன் கையால அல்வா துண்ணு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? குத்திக்கு திக்குதா உனக்கு என்ன தெரியுது? அது புட்டமாவை போட்டுக்கின்னு வேஸ்ட் பண்ணிக்குது, நீ அல்வாவை வாங்கின்னு வேஸ்ட் பண்ணிக்கிற. ஏன் கண்ணு உனக்கு அல்வா வேணும்னு கேட்டிருந்தீனா நான் என் கையால கிண்டி கொடுத்துருக்க மாட்டேன். கையால பண்ண அல்வா வெறும் சமையல் கட்டுல மட்டும் தான் மணக்கும். என் மச்சான் வாங்கின்னு வந்த அல்வா பெட்ரூம் வரைக்கும் மணக்கும். இல்ல மச்சான் பாத்திடியே பல்ல ஒயிந்துற போகுது. வெக்கப்படுறேன். ஐயா நல்லா தாண்டி கோலம் போட்டு நிக்கிற உன் கால்ல. அம்மா அத்தை விடுமா, அக்கா இல்ல? அது என்னமாப்பா அப்பப்பா அதுக்கு ஏதானு மனசுல கவலை வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற கோயில போய் குந்திக்குது. சரி அம்பிகா இந்த பிஸ்கட் துண்ணு. யோ என்னயா நடக்குது இந்த வீட்டுக்குள்ளார? ராவிக்கு 10 மணிக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு பிஸ்கட் பாக்கெட்ல வாங்கி கொடுக்குற. ஏன் பாட்டி எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அக்கா எதுக்கு கோபப்படுறாங்க? அது ஒண்ணு இல்ல கண்ணு, என் அம்மாவன் அவளுக்கு அல்வா குத்திக்கலாம். அதான் கால்ல கோலம் போட்டுக்கின்னு எகிரி எகிரி குதிச்சு நிக்கிறா. யோ ஊதியா. ஏய் என்னடி நீ டிராபிக் கான்ஸ்டபிளா? என்னத்துக்கு ஊத சொல்ற? ஓய் இன்னத்துக்கு ஏன் புள்ளைய ஊத சொல்லிக்கிற? நீதான் பீப்பா மாதிரி உப்புடு ஊதிக்கி நிக்கிறிய. கேவி கம்முனு கட. ஐயோ ஐயோ இன்னமா மோப்பம் புடிச்சிக்கிறா. இவள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டா நல்ல டிடெக்டிவா இருப்பா. உள்ள குடிக்காம வந்துக்கறான். தலை எழுத்து. என்னது
அம்மா மவராசி என் மவனை இன்னமா திட்டிக்கிற. நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். என்ன அத்தை இதுக்கு போய் என்ன பாராட்டினுக்கிற? நான் என் கடமை தானே செஞ்சேன். என்னது அத்தையா? சொன்னோம் ஐயா நான் அப்ரிஷியேட் பண்ணது அந்த அபிராமி அம்மாவை. அண்ணன் இல்ல தெரிஞ்சுக்க. இது உனக்கே நல்லா இருக்குதாயா? நான் உனக்கு எத்தனை தப்பா சொல்லினேன் குடிக்காத குடிக்காதன்னு. அப்பெல்லாம் கேட்டுக்காம எம்மா குடிச்சிட்டு வேக்கு வேக்குன்னு வாந்தியத்த. இப்ப எவ்வளவு வாட்டி சொன்னாங்கிறதுக்காக இப்படி குடிக்காம வந்து நிக்கிறியே, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்பவே நீ கடைக்கு போய் குடிச்சிட்டு வர. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, நானே கடைக்கு போய் ஒரு குவார்டர் வாங்கி வரேன், குடிச்சிட்டு உக்காரு. எவ தடுக்குறான்னு நான் பாக்குறேன். அறிவு விட்டல குழந்தை முன்னாடி இப்படி அடி பேசுவ. இப்பதான் நான் மனுஷனா மாறிக்கிறேன், என்ன மிருகமா மாத்தாதீ. விட்றா அவளை விட. இன்னத்துக்கு டென்ஷன் ஆகிற? நீ வா கண்ணே, நான் சோறு எடுத்து வைக்கிறேன். வா துணி. அதெல்லாம் வேணாம்மா, வர வயல வயிறு கப்ப கப்பன்ச்சு நான் சாத்து துண்டு வந்துட்டேன். நீங்களாம் போய் துணுங்க போங்க. சத்தம் அம்மாடியே செல்லா வாயம்மா சோத்துலாம் வா. அக்கா நீயும் அக்கா சாப்பிடலாம். என் புருஷன் துண்ணாம நான் துண்ண மாட்டேன். போங்க ரெண்டு பேரும் போய் கொட்டிக்கோங்க. ஐயா என்ன செலுத்துக்கிற? இந்த பார் கடைசியா ஒரு தபா கேக்குறேன், நீ வந்து சோத்து துண்றியா இல்ல தண்ணி ஊத்திட்டா? கேள்வி அப்புறம் என் வாயில ஏதாவது வார்த்தை வந்துரும். போத்திக்க போத்திக்க. நீ வாங்கண்ணே புதுசா போட்டாலாம் தோடி, அவ புருஷன் போட்டாலும் சூடு. தண்ணி ஊத்தினாலும் பரவாயில்லன்னு பாதி நேரத்துல எழுந்து துணுவா பாரு. கஷ்டமாதான். ஏன் வையாபுரி சார், அந்த கற்பகம் பொண்ணுகிட்ட பணம் தரேன் கெஸ்ட் ஹவுஸுக்கு வான்னு செந்தில் சொன்னான்னு ஒரு ஆள் சொன்னானே, ஆமா சார். அவன் பேர் என்ன? அவன் பேர் பாபு சார். அவன் அந்த அண்ணாச்சி கிட்ட மேனேஜரா வேலை பார்க்கறான் சார். ஆனா திடீர்னு அப்படி நான் சொல்லவே இல்லைன்னு பல்ட்டி அடிக்கிறான் சார். எனக்கு என்னமோ அவனை யாரோ மிரட்டி இருக்கிறாங்கன்னு தோணுது சார். ஏயா அவன் உயிர் அவனுக்கு முக்கியம். உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக மத்தவன் உயிரை விட்டுருவானா? சார், நான் இப்ப 2 கேஸை விசாரிச்சிட்டு இருக்கேன். ஒன்னு அந்த செந்தில் கேஸ், இன்னொன்னு கற்பகம் கேஸ். இந்த 2 கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தோணுது. எல்லாம் அந்த கலெக்டர் பொம்பளை கொடுக்குற தைரியத்துல தானே நீ ஆடுற. முதல்ல அவளை தூக்குறேன்டா, அப்புறம் உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. ஏன் வையாபுரி சார், அந்த செந்தில் கூட அடிபட்டானே டிரைவர், அவனும் கொலை நடந்த சமயத்தில் அங்கதானே இருந்தா? கற்பகம் தான் கொலைகாரினா அந்த டிரைவர் என்ன பூ பறிச்சிட்டு இருந்தானா? கற்பகம் சின்ன பொண்ணு, அவளால 2 தடிமாடு மாதிரி ஆம்பளைங்களை எப்படியா சமாளிக்க முடியும்? டிரைவரையும் அடிச்சு செந்திலையும் கொலை பண்ணிருக்காங்கன்னா ஏன் வேற யாரோ எதிரியா இருக்க கூடாது? குவாரியில ஏதோ பிசினஸ்க்குள்ள நடந்த இன்சிடென்ட் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? இதுல சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ணு பேரை மாட்ட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கத்தி எடுத்து கொலை பண்ணிருக்குன்னு தோணல சார். வையாபுரி சார், என்னயா நீங்க 2 பேரும் அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறீங்களா இல்ல அந்த கேஸுக்கு வக்காலத்து வாங்க போறீங்களா? இல்ல சார், இந்த கொலைய 2-3 பேர் சேர்ந்து செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறேன். சந்தேகப்படு, எவ்வளவு வேணா சந்தேகப்படு. ஆனா ஒன்னியா, அந்த டிரைவர் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான் தெரிதா? ஹலோ சார், உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர். இன்னும் என்ன அந்த கமிஷனர் காணோம்? இங்க என்ன நடக்குது?
அவனுக்கு நம்ம கேஸை விட்டா வேற கேஸ் இல்லைன்னு நினைப்பா அவனுக்கு. எல்லாம் வருவான். இத வாங்க வருவான்ல, முல்லைக்கு பத்த மாதிரி சொல்லையா தூக்கி குடுக்குறோம்ல, ஆனா காரியத்திலேயே கண்ணா இருக்க மாட்டேங்கிறான். ஏய், நோய் 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 நோய்னு உயிரை வாங்கிக்கிட்டு வரும்போது வருவான். ஆமா, நான் தான் உயிரை வாங்க வந்தாச்சு போல. வணக்கம் அண்ணாச்சி. என்னையா அது மஃப்டியில வந்திருக்க? போலீஸ் ட்ரெஸ்ல வந்தா நாம கழுத்து அறுப்போன்னு ஐயா ஹீரோ ட்ரெஸ்ல வந்திருக்காரு, அப்படிதானே? அடையாம நீங்க வேற. நானே நொந்து போய் வந்திருக்கேன். அந்த பொம்பளை பெரிய இடத்துல போட்டு கொடுத்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டா. என்னையா சொல்ற? ஆமா அண்ணாச்சி, கற்பகம் விவகாரம் விசூரம் எடுத்துருச்சு. சபாஷ். இத சொல்றதுக்கு தான் நாங்க உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தோமா? ஒரு பொட்டச்சேனை சஸ்பெண்ட் பண்ணான்னு வந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ நீ கூட தான் அவரை வாய்க்கு வந்தபடி பேசுற. அதை கேட்டுட்டோம். அவர் வெக்கம் இல்லாம தானே நிக்கிறாரு. பொட்டச்சி கையில மாட்டிக்கிட்டா வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா சரிபட்டு வருமா? நம்ம புள்ளைய கொன்னவரை பழி வாங்குறதுக்காக நான் துடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஆளை வச்சு வேலை வாங்க துப்பல, என்னைய பேசுறியா? ச்சே, நீலாம் ஒரு ஆம்பளையா? இனிமேல் எனக்கு என்ன இருக்கு? என் புள்ளைய போயிட்டா. இத பார், என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, அந்த கலெக்டர் எனக்கு சாகணும். ஏற்பாடு பண்ணு. பார், இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு காரியத்தை செஞ்சா இப்படி டிஸ்மிஸ் சஸ்பெண்ட் அவஸ்தைப்படணும். நீயும் கொல்ல மாட்ட, கொல்ல போறவனே தடுக்கிறியா? பார், கலெக்டரை காப்பாத்த தடுக்கல, இந்த தேவராஜ காப்பாத்த தான் தடுக்கல. பெத்த புள்ளைய காப்பாத்தல, என் அப்பா கொடுத்த கல்குவாரிய காப்பாத்த உன்னால முடியல. இந்த போலீஸ நீ காப்பாத்த போறியா? மூடுவாய. தபா, 1000 தடவை சொல்லிட்டேன். எனக்கும் கோபம் இருக்கு. நீ வெளிக்காட்டிக்கிற, நான் உள்ளுக்குள்ளே எரிய விட்டுருக்கேன். இப்ப அந்த கலெக்டரை போட்டு தள்ள 5 நிமிஷம் போதும். ரொம்ப சுலபமா அவ செத்துறக்கூடாது, அதுவும் கௌரவமா செத்துறக்கூடாது. எந்த பதவி வெறியிலிருந்து இந்த ஆட்டம் போடுறாளோ அந்த பதவியிலிருந்து தூக்கணும். நடு ரோட்ல அனாதையா நிக்கணும். அப்ப அவளை இழுத்துட்டு வந்து கொல்லணுண்டி. அண்ணாச்சி, அந்த பொம்பளை பதவி பறி போறது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கங்க. ஓம் பதவி போயிடுச்சுல்ல. எனக்கு வாயில வாசு சரியில்லை. அதேதான், ஓம் வாயால ஓம் பதவி போச்சு. கலெக்டர் புருஷனால கலெக்டர் பதவி போக போகுது. என்ன சொல்றீங்க? அது சரி, அண்ணாச்சியா கொக்கா அண்ணா வச்சிங்களே ஆப்பு. அம்மா, என்னம்மா இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? மனசே சரியில்லை. மனசு சரியில்லைன்னு இருட்டில் உட்காந்துருந்தா எப்படிமா? வெளிச்சம் வந்தா தானே மனசுல கொஞ்சம் பிரகாசம் இருக்கும். போலீஸ்காரனுக்கு அம்மாவா போயிட்டனே, மனசுல எப்படி பிரகாசம் இருக்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? இங்க பார், நீ உடனே உன் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணணும். இது என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு? காரணமா தான் சொல்றேன். போலீஸ்காரனுடைய மனசுல இருட்டுதான் இருக்கும். அவங்க மனசாட்சியோட நடக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த பேரை ஏன் புள்ள வாங்குறத நான் விரும்பல. அந்த வேலையை விட்டுடு. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு என் வேலையை ராஜினாமா செய்ய முடியாதுமா. இது என்ன உங்களோட மாதர் சங்கம் நினைச்சீங்களா? வேணும்னா மெம்பர் ஆகிறதுக்கும், இஷ்டம் இல்லைன்னா ரிசைன் பண்றதுக்கும். என்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க தெரியுமா? இதை பாருங்கம்மா,
எனக்கு கெட்ட பேர் வராம பாத்துக்கிறேன். போதுமா? நிறுத்துடா. நீ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை பத்தி தான் ஜனங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. என்னம்மா சொல்ற? கற்பகம் எப்படிடா செத்தா? கற்பகத்தை பத்தி உங்களுக்கு எப்படிமா தெரியும்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. கற்பகம் எப்படி செத்து போனா? தற்கொலை பண்ணிக்கிட்டா? பொய் சொல்லாதடா. அந்த பாழா போன தேவராஜ் தானே அவளை அடிச்சு கொன்னா? இத பாருங்க, நீங்க இன்ஸ்பெக்டர் திவாகரோட அம்மா. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் நம்ப மாட்டேன். அவன் எப்படியாப்பட்டவனு இந்த ஊர் ஜனங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியாது திவாகர். கற்பகத்துடைய அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. சார்